இயக்குனர் மோகன்ஜி இயக்கத்தில் சோழ சக்கரவர்த்தி தயாரிப்பில் நேதாஜி புரொடக்ஷன்ஸ் நிறுவனம் எடுத்துள்ள படம் திரௌபதி 2. படத்தில் ரிச்சர்ட் ரிஷி, ரக்ஷனா இந்துசூடன், நட்டி என்கிற நட்ராஜ், பரணி, வைஜி மகேந்திரன், வேல ராமமூர்த்தி மற்றும் பலர் நடித்துள்ளனர். கதைக்கரு மறைக்கப்பட்ட ஒரு வரலாறு. அந்த வரலாற்று கதையை இங்கே நான் விவரிக்கவில்லை. 13ஆம் நூற்றாண்டில் இந்தியாவிற்குள் நுழைந்த முகலாயர்களின் இஸ்லாம் மதம் எப்படி பரப்பப்பட்டது, அவர்கள் இந்துக்களை எப்படி கொடுமைப்படுத்தினார்கள், சொத்துக்களை எப்படி சூறையாடினார்கள், வாள்முனையில் எப்படி மதம் மாற்றினார்கள் என்பதையும், சுல்தான்கள் ஆட்சியில் கோயில் இடிப்பு, சாமி திருமேனிகள் உடைப்பு போன்ற சம்பவங்களை காட்சிகளாக நம் கண்முன்னே காட்டிய விதம், தற்போதும் அந்த அன்பு மதம் வக்பு போர்டு என்ற பெயரில் வைத்துக்கொண்டு இந்து கோவில்களையும் இந்து மக்களின் நிலங்களையும் எப்படி கொள்ளையடிக்கிறார்கள் என்பதையும் தோலுரித்து காட்டிய ஒரு அற்புதமான படைப்பு திரௌபதி 2. விறுவிறுப்பான சண்டை காட்சிகள், மெய்சிலிர்க்க வைக்கும் வசனங்கள். இயக்குனர்கள் மோகன்ஜி அவர்களின் வீரம் போற்றப்பட வேண்டியது. அவரோடு இணைந்து பணியாற்றிய தொழில்நுட்ப கலைஞர்கள், வசனம், நடிப்பு, இசை என அனைத்தும் தரப்பினரும் உழைத்திருக்கிறார்கள். படத்தில் சில காட்சிகள் இன்னும் சிறப்பாக தொய்வில்லாமல் அமைந்திருக்கலாம் என தோன்றலாம். ஆனால் மிக குறைந்த பட்ஜெட்டில் இவ்வளவு பிரம்மாண்டமாக வெறும் 31 நாளில் படப்பிடிப்பு எடுத்திருப்பது இயக்குனருக்கு சபாஷ் சொல்ல வைக்கும். மொத்தத்தில் இந்த படம் தமிழ் மன்னனின் மைந்தர்களும் அனைத்து இந்தியர்களும் பார்க்க வேண்டிய படம். அனைத்து இந்துக்களும் தேசபக்தர்களும் பார்க்க வேண்டிய படம். மொத்தத்தில் இந்த திரௌபதி எத்தனை பேர் எதிர்த்தாலும் வாகை சூடுவாள். திரௌபதி 2 ஒரு வரலாறு, இந்துக்களின் மறைக்கப்பட்ட வரலாறு, இந்தியாவால் இந்தியர்களாலே மறைக்கப்பட்ட ஒரு வரலாறு. திரௌபதி 2 வெற்றி பெறும். நிச்சயமாக பாருங்கள், குடும்பத்தோடு பாருங்கள், அனைவரும் பாருங்கள் என வேண்டி கேட்டு விமர்சனத்தை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த்.